யூடியூப்பில் நான் ஒரு 5 வருஷமாக இருக்கேங்க. ஆனால் இதுவரைக்கும் நான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ, கிளைமோ நான் வாங்கினது இல்ல. பட் இப்போ வந்த மின்மினி ஆப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவே இல்ல. அந்த வீடியோ எதுக்காக காணாம போணுச்சு? ஸோ மின்மினி ஆப்பில் வந்து அவங்க சொல்கிற மாரி நம்மளால அது ஒரு காசு சம்பாதிக்க முடியுமா? அதாவது Facebook, YouTubeல எப்படி சம்பாதிக்கிறோமோ, அதேமாரி இதுலேயும் காசு சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு பிஸ்னஸ், ஃபினான்ஸ் அந்த மாதிரி தகவல் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை ஆல் பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்ந்து பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மின்மினி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ மின்மினி ஆப்பை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னு வச்சிங்க அப்படின்னா, அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கண்டென்ட்டுக்கு மேலே அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அப்லோட் பண்ணி ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரிவார்டில் வந்து அவங்க வந்து அந்த காயினும் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அந்த காயினை ரூபாயாக கன்வெர்ட் பண்ணி 61 பைசா கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ₹100 வரும்போது உங்களுடைய அமௌண்ட்டை வந்து இங்கே யுபிஐ ஐடி மூலியமாவோ இல்லை அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய கண்டென்ட்டை எதுக்கு ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதாக ஒரு தோசை ஊற்றி அதை எப்படி கோன் தோசை தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் காப்பிரைட் கண்டென்ட் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, என் கிச்சனில் தான் அந்த தோசை சுற்றிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது என்னோடய ஓன் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் கூட எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் எதுக்காக அந்த வீடியோ ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னை வரைக்குமே தெரியல. பட் இருந்தாலுமே அவங்களுடைய கஸ்டமர் கேர் மெயில் ஐடிக்குமே நான் வந்து ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்துச்சு. அதையுமே கிளிக் பண்ணி அவங்க கேட்ட சில அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்கேன். எதுக்காக ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்பியிருக்கேன். ஸோ அதுக்கான என்ன ரிப்ளை வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே. பட் இதே நீங்கள் யூடியூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து க்ளீனாக டூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோடய வீடியோ எடுத்து யாராவது ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா, எனக்கே அதை காமிக்கும். இதுமாரி உங்கள் வீடியோ எடுத்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ, கிளைமோ கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எங்கே பார்த்துருக்காங்க, எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க, என்னென்ன ஏஜ் குரூப்ஸ் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் க்ளீனாக வரும். பட் இந்த மின்மினி ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வரல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க பூஸ்ட் பண்ண மாட்டுறாங்க. இப்போ சாதாரணமாக இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்லாம் இருக்குது தெரியுமா? அந்த ஆப்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 100-200 பேருக்காக ரீச் ஆகும் நம்ம வீடியோ. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்ட வீடியோ போட்ட மாதிரியே தான் இருக்கே ஒழிய பெரிய அளவில் நம்மளுக்கு ரீச்சஸ் எதுவுமே கொடுக்கல. பட் பெரிய பெரிய யூடியூபர்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சஜஷனில் வருது. பட் நம்ம வீடியோஸ்லாம் பெரிய அளவில் போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் மேபி இப்போ ஆரம்பித்ததுனால மேபி நிறைய டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்கலாம். ஃப்யூச்சரில் இதெல்லாம் சரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் பொறுமையாக பார்த்துக்க நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஆல் பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.